எல்லாமே இறைவனது நாட்டத்தால் என்ன செய்கிறது, நடக்கிறது என்கின்ற மனோநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்போம்னு சொன்னால், எந்த ஒரு காரியத்திலையும் யா அல்லாஹ் இறைவனது உரையாடல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இன்பம் இந்த உலகத்தில் இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் யா அல்லாஹ்ன்னு நம்ம இறைவனை விழிச்சு நம்ம பேசுகிற அந்த உரையாடல், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் உள்ள அந்த துணை தேடக்கூடிய அந்த உணர்வு, அது இந்த ஆன்மீக உணர்வில் ஏற்படுத்தக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதை போல ஒன்று இல்லை. அந்த துஆவுடைய இன்பத்தை நாம் முழுதாக உள்வாங்க வேண்டும் என்றால், அதாவது நாம் எப்பொழுதுமே சிறிய பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களில் இறைவனது அந்த இணைப்போடு, இறைவனது அந்த தொடர்போடு இருப்பது ஒரு பெரிய ஒரு ஈமானிய பலம். அதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. நாம் எங்களது காரியங்களை இந்த மாதிரி பார்ப்பது என்பது, நாம் பிரித்து பார்ப்பது என்பது எங்களிடத்திலே துஆவை பற்றிய சரியான புரிதலின்மை என்பதற்கான ஆதாரம். எங்களது சகல காரியங்களும், எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா காரியங்களிலும் எங்களது அதாவது அதிகமான எதிர்பார்ப்பாக, அதிகமான எண்ணமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனது நாட்டம். இறைவனது நாட்டம், இறைவனது நாட்டம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது என்கின்ற அந்த உணர்வு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், எம்மிடத்திலே மேலிட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லா காரியங்களிலும் அந்த இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். நபிமார்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்டே இருந்ததை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு வஹி இறக்குகிறான், இறைவனது பார்வையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவு பாதுகாப்பில் இருக்கிறார்கள். என்றாலும் கூட ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் அவங்களுடைய சிந்தனை என்னதாக இருந்தது, அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இதுதான் இருந்துச்சு. இந்த இறைவன் நாடாமல் அது நடக்காது என்றால், நம்ம முயற்சிக்கு எவ்வளவு பங்களிப்பு கொடுத்து விட்டாலும் பிரார்த்தனை என்றது ஒன்று இல்லை என்றால் என்ன செய்யாது, நடந்தாலும் நடக்காது விட்டாலும் எமது நம்பிக்கையோடு உள்ள தொடர்பின் காரணமாக அதில் பரக்கத்திருக்காது. சில பொழுது எமது காரியங்கள் நமக்கு நஷ்டங்களாக என்ன செய்யும், அமையும். இறைவன் இந்த உலகத்தை படைத்தான், நிர்வகிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிற, அவன் நிர்வகிச்சுட்டு போவான். நம்ம கேட்டாலும் கேட்காது விட்டால் நமக்கு தர வேண்டியது இறைவன் என்ன செய்வான், குல்லன் நுமித்துஹா உலா யுஹா உலா, இவர்களுக்கும் கொடுப்பேன் அவர்களுக்கும் கொடுப்பேன், காவிர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று இறைவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுதுமே இறைவனது நாட்டம் இல்லாமல் இது நடக்காது என்கின்ற சிந்தனை போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில செய்திகளை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஈஜிப்டிலிருந்து மதியனுக்கு போகிறார். ஈஜிப்டில் இருந்து மதியனுக்கு போய்விட்டார். இந்த மதியனுக்கு போய் இருக்கிற நேரத்தில் அவர்கள் காண்கிறார்கள், 2 பெண்கள் அந்த அதாவது தங்கள் ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி தூரத்தில் என்ன செய்கிறாங்க, நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் முடித்து அந்த எல்லாம் முடிஞ்ச பின்னால் தான் அவங்க கொடுக்கணும் என்பதற்காக. மதியனுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய அதாவது ஒரு கஷ்டத்தில் ஒரு துணை தேடி ஒரு அடைக்கலம் தேடி போய்க்கிறாங்க. அடைக்கலம் தேடி போய்க்கிற நேரத்தில் தான் இந்த காட்சியை காண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னது மா ஹத்துபுக்குமா அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்ட நேரத்தில் செய்தியை சொல்கிறாங்க. அப்படி தான் ஆண்கள்லாம் முடித்த பின்னால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், நீர் கொடுக்கலாம்னு அந்த ஆணுக்கு பதிலாக இவங்க நின்று என்ன செய்கிறாங்க, நீரை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் அறிமுகமான 2 பேர் யார் அவங்களுக்கு, இந்த 2 பேர் மட்டும்தான். அப்போ ஏதாவது அந்த ஊரில் வந்து ஏதாவது அவர்கள் பேச வேண்டும், அடைக்கலம் தேட வேண்டும்னு யார்கிட்ட பேசணும், அந்த 2 பேர்கிட்ட தான் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா அழகா அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஃபஸகா லஹுமா, அவர்கள் இருவருக்கும் என்ன செய்தார், தண்ணீர் எடுத்து கொடுத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சும்ம தவல்லா இலத்தில், நிழலின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஃபகால், இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செஞ்சார். ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் எந்த ஒரு நலவை நீ இப்பொழுது இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் ஃபகீராக இருக்கிறேன், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. நீர் புகட்டிட்டு அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு சும்மா தவல்லா இலத்தில், குர்ஆன் இந்த சொல்லுகின்ற அந்த நடைய பாருங்க. சும்மா தவல்லா இலத்தில், நிழலின் பக்கம் மூசா என்ன செய்தார், வந்தார். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அதை ஏன் சொல்லணும், அந்த மனிதனுடைய மனநிலையை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்யறான், சொல்றான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி சும்மா தவல்லா இலத்தில் ஒரு ஓரமாக வந்து அவரோட மனசு அங்கலாய்க்கல. அந்த 2 பெண்கள்கிட்ட பேச முடியாதுன்றதும் இல்லை. தண்ணி வேணுமான்னு கேட்டு பேசினவர், என்ன பிரச்சனைன்னு கேட்டு பேசினவருக்கு வாப்பா எங்கே இருக்கிறார் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல இயலாதா, உங்களுக்கு யாராவது பிரதர் செய்கிறாங்களான்னு கேட்கலதா, எதுவுமே அவர் என்ன செய்யலை, கேட்கல. ஹெல்ப் பண்ணினாரு. பண்ணிய பின்னால
ஒதுங்கி வந்து நிழல்ல வந்து நின்று ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எந்த ஒரு நலவை எனக்கு இப்பொழுது இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. ஒரு துஆ, ஒரு அழகான துஆ. அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிராக்டிக்கலான செயல்பாடையும் என்ன அவர் பார்க்கிறார். எந்த தேவையும் அந்த இடத்துல முறையிடாமல் அழகாக இந்த துஆவை வந்து தனியாக வந்து இறைவன்கிட்ட சொல்லிட்டு ஒருவர் நிம்மதியாக உட்கார்றாருன்னா உள்ள உள்ளத்தில் இறைவன் பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கும்? நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான், காப்பாற்றுவான் என்கின்ற அந்த உணர்வு இருக்குமா இல்லையா? இத்தனைக்கும் அவர் நபித்துவம் என்கின்ற பட்டத்தை இறைவன் என்ன செய்யலை, சொல்லலை. கொலை ஒன்றை செய்து விட்டு ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு கொலை செஞ்சுட்டு என்ன அவர் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. இந்த ஓடியது மேற்பார்வை இது எதுவுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, சொல்லவில்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி மனோநிலையை நாங்கள் செயல்படுகிறோமா? நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முயற்சி வேணுமா இல்லையா அப்படி என்று சொல்லி அந்த 2 பேர்ட்ட என்ன செஞ்சிருவோம், வாப்பாவோட கொஞ்சம் பேசணும், இப்படி தான் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்போ சொல்லுங்க, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு முயற்சிக்காக வேண்டி தான் நான் அப்படி என்ன செஞ்சேன் என்று நம்ம இயல்பாக சொல்லுவோம். அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அவர் போனார், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நான் எந்த ஒரு ஹைரை எனக்கு இலக்கி வைத்தால் நான் ஃபகீராக என்ன செய்கிறேன், எந்த ஒரு ஹைர், எப்படிப்பட்ட ஒரு ஹைரில் இப்போ நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை என்றது என்ன இல்லை என்று அந்த 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 வெளிப்பாடு இருக்குது. இதுதான் துஆவுடைய அற்புதமான நிகழ்வுகளாக நபிமார்களுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நிறைய செய்திகள் உண்டு. நான் அந்தந்த இடங்கள்லாம் அந்த நபிமார்களுடைய செய்திகளை நான் சொல்கிறேன். அப்போ எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த துஆ கேட்கக்கூடிய ஒரு வளமை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம். சிறியதோ பெரியதோ, சிறிய நோயோ பெரிய நோயோ எதுவாக இருந்தாலும் துஆ எமது வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக இருக்குது. இன்னொரு செய்தி பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்துக்கு அழைக்கப்படுகிறார், விபச்சாரத்துக்காக தூண்டப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் அலங்கரிச்சுட்டு போங்க என்று சொல்லி என்ன கட்டளையிடப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அங்கே போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து என்ன தான் விபச்சாரத்துக்கு அழைத்தது, சுருக்கமாக சொல்றவங்களுக்கு நான் வரலாறு தெரியும் என்பதனால என்ன அந்த 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 மாளிகையுடைய அதாவது பொறுப்பாளி அந்த பொருளாதார அமைச்சருடைய மனைவி நான் விபச்சாரத்துக்கு அழைத்தது சரிதான் என்று நிரூபிக்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு பெண்களை வர வச்சு இப்போ போங்கன்னு சொல்லி காட்டி அவருடைய அழகை காட்டி அந்த பெண்கள் எல்லாம் என்னது மஹாதா பஷரன், இவர் என்ன மனிதர் கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் சங்கையான ஒரு மலக்கா தான் என்ன செய்யணும், இருக்க வாய்ப்பு இருக்கணும். அந்த அழகை பற்றி என்ன மிகவும் கவர்ந்து பேசுகிற நேரத்தில் சொல்கிறாங்க ஃபதாலி, இதுதான் நீங்கள் என்னதிலும் துன்னனிஃபி, நீங்கள் என்ன வந்து என்ன அதாவது குறையாக சொன்ன விஷயம் இதுதான். அனராவத்துஹன் நஃப்ஸி, நான் தான் அழைச்சேன் விபச்சாரத்துக்கு, நான் தான் என்ன விபச்சாரத்துக்கு அழைத்தேன்னு சரியான இடத்த பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைத்து நியாயம்தானே என்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் சொன்னால் ஒரு ஆணுடைய மனநிலை என்ன? இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறா, நீங்கள் இவர் வந்து கட்டுப்படலை என்று சொன்னால் லயுஸ்ஜனன், இவர் சிறையில் அடைக்கப்படுவார், இவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன எப்படி பேசுவோம்? இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்தால் எங்களது வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கும்? சிறைப்பட நான் ஏன் சிறை போகணும், நான் ஏன் அநியாயமாக சிறை போகணும், நான் என்ன பிள்ளை செஞ்சேன், இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோம், அது பிரார்த்தனையோடு அவங்களோட லைஃபுக்குள்ளே தொடர்பு நான் சொல்ல வரேன். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, பேசுறது இவங்க, அவர் பேசுறது அல்லாஹ்வோட, அவர் பேசுவது அல்லாஹ்வோட. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகு மினல் ஜாஹிலீன். அதாவது யா அல்லாஹ் எனக்கு இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, அதை கபூலாக்கியா அல்லாஹ். சிறைப்படுவார்னு சொல்றாங்களே அதை கபூலாக்கியா அல்லாஹ். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது இவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட. விபச்சாரம் செஞ்சு ஜெயிலுக்கு போனவங்க தான் இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யாதனால ஜெயிலுக்கு போனதான் இந்த சம்பவம். எப்படி? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது யா அல்லாஹ், நீ என்னை திசை திருப்பாது விட்டால் நான் தவறி போவதற்கு வாய்ப்பு என்ன உண்டு அப்படின்னு என்ன செய்யறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்போ எப்படியாவது என்னை சிறையில் அடைத்தாவது திசை திருப்பி விடு என்று, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் நீங்க பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது இவர்களோடு, இவர் பேசிக்கொண்டிருப்பது யாரு? ரப்போடு. இது வந்து ஒரு முஃமினுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம். எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் ரப்புடைய வார்த்தை என்ன செய்யணும், யா அத கால ரப்பி
உடனே அவர் சொன்னது என்னன்னா, இவர்களோடு பேசல ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சப்ஜெக்ட் வார நேரம் அதுக்காகவே நீ முன்னால் உள்ளவருக்கு நிரூபிக்கிறது துவா கேட்டிக்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு பயான் கேட்டதுலேருந்து எவன் கேட்டாலும் நம்ம ரப்பின்னு சொல்லிடணும், விளங்கிட்டா? கால ரப்பின்னு சொல்லி இன்னொருவருக்கு நான் அன்றாட துவா கேட்டுக்கிறேன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் துவாவே கேட்காதவர்னு மற்றவங்களுக்கு விளங்கட்டும். அல்லாவுக்கு என்ன விளங்கணும்? இவர் என்றைக்கும் என்னிடத்திலே துவா கேட்கின்றவர். இதுதான் இறைவனுக்கு விளங்குறதா நம்ம முக்கியம். மற்றவர்களுக்கு நான் என் நேரமும் துவா கேட்டுக்கின்றேன் விளங்க வைக்கிறதுக்கெல்லாம் என்னோட நோக்கம். எப்பொழுதும் இறைவனோடு அனுதினமும் எங்களோட சிந்தனை என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு துவா என்ன மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகள் அன்றாட எந்த சிம்பிளாக சொல்ற ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அதாவது உசாமா ரதியல்லாஹு அன்ஹு ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு விவாகரத்து பண்ண பின்னால ஜெய்னப் பின்த் ஜஹஷ் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா அந்த ஜெயிதை அனுப்பி வந்து திருமணம் பேச சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து திருமணம் பேச சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஜெயித்லாம் போய் சொல்கிறாங்க. அவங்க உடனே முதல்ல சொன்ன வார்த்தை, நான் இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. கேட்டு வந்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க சொன்ன பதில் என்ன? இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அப்போ ஹத்தா அஸ்தஹீர ரப்பி, எனது இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் வார்த்தை எவ்வளோ நெருக்கமாக்கி ரப்போடு. அடுத்ததாக ஃபகாம இலா முசல்லாஹா, ஃபகாமத் இலா முசல்லா, எழும்பி போய் அவங்க வளமையாக வீட்டில் தொழுற இடத்துல நின்று என்ன செஞ்சாங்க, தொழ ஆரம்பித்தார்கள். இதுதான் ஒரு ஈமான் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் துவாவுக்குள்ள மிகப்பாரிய தொடர்பு. அதான் எங்களுக்கு இருக்குது. எங்கள்கிட்ட அப்படி இல்லை. எத்தனையோ பேர் எப்படி துவா கேட்குறாங்கன்னா, பள்ளிக்கு போயிருந்து அவசரமாக அந்த சுபஹானெல்லாம் மிக வேகமாக சொல்லி முடிச்சுட்டு டக்குனு கையை தூக்கிடுறது. அது துவாக்கு ஒரு கடமைக்கு அது கேட்குறது. அந்த துவா பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும். இந்த துவா கேட்குறான் அப்படி சொல்லிட்டு யாராவது ஒரு சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒருத்தர் கொஞ்சம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சுட்டு போயிடுறது. இப்படி சம்பவம் பள்ளியில் நீங்கள் பார்ப்பீங்க. இவர் இங்கே கேட்குறாரு அங்கே கேட்குறாருன்னு என்ன செய்யாது, விளங்காது. அவ்வளவு வேகமும் சம்பந்தம் இல்லாத அமைப்பிலையும் துவா கேட்குறது, வேகம் எல்லாவற்றிலும். இந்த மாதிரியான நடைமுறை தான் எங்களோட லைஃப்ல நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். துஆன்றது ஒரு இறைவன் இந்த உலகத்துக்கு வழங்கிய மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய அற்புதம். இறைவனோடு தொடர்படுவதற்கு என்ன துஆ என்பதை அல்லாஹ் தஆலா அனுமதிச்சு இறைவன் செஞ்சிருக்கலாம். என்ன உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் என்ன தந்திருக்கேன்னு அவ்வளவுதான். பிரார்த்தனை என்ற பகுதியெல்லாம் இங்கே என்ன இல்லை என்று இறைவன் அந்த டோரை என்ன செஞ்சிருக்கலாம், க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க கேளுங்க, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்ற வாசலை திறந்து வைத்திருந்தும் அற்புதமான இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் தனது கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குது. ஒரு அறிஞர் ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லியிருந்தார். நம்ம தொழுகிற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வோம், அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும், உலகமே வேகமாக போகிற மாதிரி இருக்கும், அந்த 5 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிரு மாதிரி இருக்கும். அதனால வேகமாக அதுக்கு பின்னால் என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. ஆனால் தொழுகை மட்டும் வேகமாக என்ன செஞ்சிடுறது, நம்ம தொழுது விடுவது, ஒரு பதட்டத்தில் தொழுகிறது. அப்படி தொழுகிற நேரத்தில் ஒரு அறிஞர் சொல்கிறார், நிதானமாக தொழு. நீ எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுகிறாயோ, எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுகிறாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எல்லாமே நீ எவனுக்கு முன்னால் நிற்கிறாயோ அவன் கையில் தான் இருக்குது. அவன் கையில் தான் அது என்ன செய்யுது இருக்குது. அப்போ நீ ஏன் அவசரப்படணும், நீ ஏன் பதறணும்? எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது கிடைக்கணும் என்று ஆசைப்படுறாயோ, அதை நீ எவனுக்கு முன்னால் இப்போ நின்றுட்டு இருக்கிறாயோ அவன் கையில் தான் இருக்குது. நீ எங்கே ஓட போற? எனவே அந்த மனநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வர வேண்டும். எனவே அன்றாடத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளும் துஆவோடு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைப்பில் எங்களோட லைஃப் போகும் என்று சொன்னால் அற்புதமான ஒரு பரக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.